இன்றைக்கி முருகன் விழா நடத்துனாங்க. இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், அதில் எருமை மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சரில் உக்காந்துக்குன்னு கலைஞர் உனக்கு ஆகலை, ரைட்டு ஏற்றுக்குவேன். பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணுறான். சூடு சொன்ன இல்லாத வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? அதிமுகன்னு அண்ணா திமுகன்னு அண்ணா பேரில் கட்சி நடத்துகிறவன் அமித்ஷா திமுகன்னு போட்டுங்கடா. அண்ணாவை எடுத்துருங்க தயவுசெய்து. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? பெரியாரையும் அண்ணாவை பற்றி அவமானப்படுத்துறான், விமர்சனம் பண்ணுறான். அந்த மேடையில் போய் உட்கார்ந்து கும்மாளிச்சின்னு இருக்குங்களே, நியாயமா? இதெல்லாம் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 3500 கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்திருக்கிறோம். நீங்கள் விநாயகர் கோயில் கட்டுறவன், முருகன் கோயில் கட்டுறவன், கோயில் கட்டுறவன், பூஜை பண்ணுறவன் திமுக காரன் தான். நீ புதுசாக வந்து முருகர் விழா எந்த விழான்னு கேட்டான்னா உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினச்சிடாத. கோயில் கட்டுறவனா யார்? நம்மால் தான். விநாயகர் கோயிலாக இருந்தாலும் கோயில் கூட முழுக்கிறது நம்ம தான் பண்ணுறோம். ஏன் இந்த ஊரில் இப்போ ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்தில் முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம் நம்ம தான். யார் பண்ணது? நம்ம தான் பண்ணோம். நம்ம திருநாசரர் கோயில் யார் கும்பாபிஷேகம் பண்ணது? நாம் தான் பண்ணோம். ஊரக பெருமாள் கோயில் யார் பண்ணது? நத்தத்தில் நாம் தான் பண்ணோம். பொன்னியம்மன் கோயிலுக்கு குடமுழுக்க யார் பண்ணது? நாம் தான் பண்ணோம். வேம்பலியம்மன் கோயிலுக்கு குடமுழுக்க யார் பண்ணது? நாம் தான் பண்ணோம். இப்போ கந்தாழி 7ஆம் தேதி 7ஆம் தேதி கந்தாழீஸ்வரர் கோயிலுக்கு கட்டடம் கட்டி கோபுரத்தை கட்டி குடமுழுக்க விழா பண்ண போத நம்ம தான். நீ முருகருக்கு உனக்கெல்லாம் ஒத்த பண்ண மாட்டாரு, எங்களுக்கு தான் பண்ணுவார். நீ ஞாபகம் வச்சுக்க. முருகர் எங்கால அவரு எங்களுக்கு தான் சாதகமாக இருப்பார். நீ உங்களுக்கு சாதகமாக இருப்பார் நினச்சிட போற. அதனால் வருகை தந்திருக்கிறவங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது ஒன்றையோடு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சிலலாம் வருவான் போவான், நாங்கள் தான் உங்கள் கூட இருப்போம். ஞாபகம் வச்சுங்க. அது கொரோனா வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அந்த மக்களை பாதுகாக்கிற இயக்கம் திமுக தொண்டனும் தான். நாங்கள் தான் அவங்க கூட வாழ்வோ சாவோ நாங்கள் தான் கூட இருப்போம். மற்றவங்க இருக்க மாட்டான். தேர்தல் நேரத்தில் வருவான், வேகமாக பேசுவான், அதுக்கப்புறம் ஆன்லாத போயிடுவான். 75 வருஷமா இந்த கட்சியினுடைய வயசு 75 வருஷம். 75 ஆண்டுகளாக மக்களுக்காக உழைக்கிற ஒரே இயக்கம் இந்த நாட்டில் திமுக தவிர எந்த இயக்கமும் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. அதனால் இந்த இயக்கம் மக்களுக்காக உழைக்கிற இந்த இயக்கத்திற்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 20 மணி நேரம் நாட்டு மக்களின் நல்வாழ்வை எனது லட்சியம் என்று உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வருக்கு என்றைக்கும் நீங்கள் துணையில் இருக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆக இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி சத்யா, நகரக்கழக நிர்வாகிகள், இயக்கத்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.